ஏன் அழற? எனக்கு இது புதுசா இருக்கு ஆதிரா. எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் எப்பவும் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு மக இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. என்னாச்சு சுபத்ரா? சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கா? நீ ஏன் அழற? இல்ல, போதும் ஆதிரா. இன்னும் ஒரு வாய். ம்ஹும். சரி. நீ படுத்துக்கோ, வா. சரி, நீ தூங்கு. குட் நைட். குட் நைட். தேங்க்யூ. எதுக்கு? சுபத்ரா அம்மாவும் மக மாதிரி பாத்துக்கிறியே, அதுக்கு. அது என் கடமை. எனக்காக சுபத்ரா பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன் வாயில இருந்து இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப மாறிட்ட. அதனால்தான் சாருமதிக்கு வாங்கிட்டு வந்த பொக்கேவை உனக்கு கொடுத்துட்டேன். தேங்க்யூ. பொக்கேவை எனக்கு கொடுத்துட்டீங்களே, சாருமதி வருத்தப்பட்ட என்ன செய்வீங்க? பரவாயில்ல, அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டா. நான் அவளுக்கு வேற வாங்கி கொடுத்துக்கிறேன். இது உனக்கு தான். தேங்க்யூ. ஏய், உன் கண்ணு என்ன முதுகுலையா இருக்கு? ஒழுங்கா பாத்து வர மாட்டே? இந்த வீட்டுல உனக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா தரையில கால் படாம நடந்துட்டு இருக்க. அத்தை, ஏன் இப்போ இவ்ளோ கோவப்படுறீங்க? ஒத்த கித்தன்னு சொன்ன பொல்ல தட்டிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் மிரட்டாதீங்க அத்தை. எனக்கு பயமா இருக்கு அத்தை. இங்க பாருங்க, இதோ உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. நீங்க முறைச்சு பார்த்ததும் பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் உங்க மருமக சாருமதி இல்ல, நான் ஆதிரா. நீங்க தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்கிட்ட ஒழுங்கா பேசினா நானும் ஒழுங்கா பேசுவேன். ஆனா தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைச்சு என்ன திட்டினீங்க, நானும் பதிலுக்கு பதில் பேசதான் செய்வேன். நான் சாரதாவோட பேத்தி, அது ஞாபகம் இருக்குல்ல? சரி, எனக்கு தான் என் கண்ணு முதுகுல இருக்கு. எதிர்ல வந்த உங்க கண்ணு எங்க இருந்துச்சு? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா அத்தை? இங்க பாரு, என்ன அத்தனை சொல்லாதன்னு சொல்லிருக்கேன்ல. என் அப்பா கூட பிறந்த தங்கச்சிய அத்தனை கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடணும் அத்தை? அச்சச்சோ, இங்க பாருங்க, இந்த பூவெல்லாம் கீழே விழுந்ததால எப்படி வாடி போயிடுச்சுன்னு. இந்த பூவெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு உங்க மகனுக்கு தெரிஞ்சா உங்க மகன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என்ன? ஏன் மகன் எதுக்கு வருத்தப்படணும்? அவனா கொடுத்தான்? ஆமா, அவர்தான் கொடுத்தாரு. அவன் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? போய் போய் பேசாத. நல்ல வேலை, கடவுளே, எனக்கு எங்க அத்தை புத்தி வரல. திருமாரா, திருமாரா, என்னம்மா? இந்த பொக்கையை இவளுக்கு நீதான் கொடுத்தியா? ஆமா.
காது சரியா கேக்கலையோ? இன்னும் ஒரே ஒரு தடவை சத்தமா சொல்லுங்க மாமா. ஏய், அவனை எதுக்கு நீ மாமான்னு சொல்ற? அத்தையோட மகனை மாமா தானே சொல்லணும் அத்தை. வீட்ல மருமக இருக்கா, அவளுக்கு கொடுக்காம இவளுக்கு எதுக்கு நீ பூ கொடுத்த? அத்தை, நானும் உங்க மருமக தானே அத்தை. ஏய், வாய் அடக்கி பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்லிதான் புரிய வைக்கணுமா அத்தை? ஏன் அப்பா உங்களோட அண்ணன், நீங்க என்னோட அத்தை. அப்படி இருக்கிறப்போ நான் உங்க மருமக தானே. உன்ன இதோட நீ பேச்ச நிறுத்திக்கோ. இந்த உறவு மர வச்சு கூப்பிடறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்போ நீங்களும் என்கிட்ட தேவையில்லாத பேச்சு பேசுறத இன்னியோட நிறுத்திக்கோங்க. ஆதிரா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு நிமிஷம் இருங்க. சுபத்ராவை ஜெயிலுக்கு அனுப்பணும்ன்ற ஐடியாவை தாத்தாவுக்கு கொடுத்து அவர் மனச மாத்துனது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு உங்களுக்கு சுபத்ரா மேல இவ்ளோ வெறுப்பு? ஆமாமா, அதனால்தான் விஷம் வச்சு நான் அவளை கொல்ல பார்த்தேன். அது சுபத்ராவை பத்தி எனக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நான் சுபத்ராவை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன். அதனால இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா உங்க எல்லாருக்கும் இவ்ளோ வருஷமா உங்க கூடவே இருந்த சுபத்ரா நல்லவன்னு தெரியும்ல. அப்படி இருந்து உங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட பரிதாபம் வரலையா? பாத்தியா பாத்தியா அவ எப்படி பேசுறான்னு? யாரும் இல்லாத சுபத்ராவை நாம தான் இந்த வீட்ல வச்சு நல்லா பாத்துக்கிறோம். அந்த வெண்ணிலா விஷயத்துல இந்த சுபத்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை தடவை அவளை எச்சரிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாரு, அவளுக்கு என்னமோ கெடுதல் பண்ற மாதிரி இவ என்னமோ நம்ம மேல குத்த சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் இல்லன்னு நம்ம வீட்ல ஆதரவு கொடுத்ததுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறா பாரு. நாங்க யாரும் இல்லாதவங்க இல்ல. எனக்குன்னு என் அம்மா சுபத்ரா இருக்காங்க. சுபத்ரா அம்மாவுக்கு மகளா நான் இருக்கேன். இனிமே இங்க ரெண்டு பேரையும் யாரும் பிரிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்படியே இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன? டேய், சாருமதி இருக்கும்போது இவளுக்கு எதுக்கு பூ வாங்கி கொடுத்த? மா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. உங்களுக்கும் சுபத்ரா அம்மாவுக்கும் ஒரே வயசு தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க சுபத்ரா அம்மாவை புரிஞ்சுக்கவே இல்ல. ஆதிரா எவ்வளவு சின்ன பொண்ணு, ஆனா பாருங்க சுபத்ரா அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாவ. எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. அதனாலதான் சாருமதிக்கு வாங்கிட்டு வந்த பொக்கேவை ஆதிராவுக்கு கொடுத்தேன். ஆமா, உன் கண்ணுக்கு உன் அம்மாவை தவிர மத்த எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. சாரி ஆதிரா, அம்மா பேசினத பெருசா எடுத்துக்காத. பரவாயில்ல, உங்க அம்மா கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்கன்னு நானும் கொஞ்சம் பேச வேண்டியதா போச்சு, அவ்வளவுதான். பட் நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா ஐம் சோ சாரி. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. உன் கையில இருக்கிற பூக்கள் மாதிரியே. தேங்க்யூ. சுபத்ரா நல்லா இருக்கணும்னா அதுக்கு இந்த வீட்ல உன் கூட வச்சுக்கிட்டா மட்டும் போதாது. ஆதிராவை நல்லா பாத்துக்க. அவன் ஊரட்டம் உன் பேத்தி.
அந்த சாமி ஒண்ணு நினைக்குது பாத்தியா? நாம யார வேண்டான்னு சொல்றோமோ அவங்கள கடவுள் நம்மகிட்டே கொண்டு வந்து சேர்க்கிறாரு. யாரு வேணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுறாரு. கடவுள் போடுற கணக்கை எப்பவும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா சாரதா? நாம பெத்த பையனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு அவன் பெத்த பொண்ணை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு பாத்தியா? குடும்பமே இல்லைன்னு இருந்த சுபத்ராவுக்கு மகளாட்டம் ஆதிராவை கொடுத்திருக்காரு. இந்த கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல எவ்வளவோ விஷயம் மாறி போச்சு. எல்லாம் அவன் செயல். எனக்கு இந்த சுபத்ராவையும் ஆதிராவையும் பார்க்கும்போது ஆதிரா சுபத்ரா வயித்துல பிறந்திருக்க வேண்டியவன் தோணுது சாரதா. சரி, நம்ம கையில என்ன இருக்கு? அந்த முருகன் எவ்வளவு பெரிய வித்தக்காரன் பாரு. நீ ஆதிராவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்ச, ஆனா பூவாயிலேயே ஆதிராவை இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்ல வச்சுட்டான் பாத்தியா? ஆனா ஒண்ணு சாரதா, உண்மையிலேயே ஆதிரா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு தங்கமான மனசு. என்னதான் இருந்தாலும் அது நம்ம ரத்தம் இல்லையா? ஆமாங்க, நான் கூட வெண்ணிலா மாதிரியே வளர்ந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளை, ஆதிராவுக்கு வெண்ணிலாவோட குணம் வரல. எனக்கும் ஆதிராவை பார்க்கும்போது மதி ஞாபகம் தான் வருது. ஆனா எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. ஆதிரா நல்ல பொண்ணு, சுபத்ராவை நல்லா பாத்துக்கிறா. எனக்கு அது போதும். சாரதா, இன்னும் சுபத்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் வரல. தயவு செஞ்சு நீயாவது என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, ஆதிராவை நம்ம கூட வச்சுக்கணுங்கிற சுயநலத்துல சுபத்ராவுக்கு துரோகம் பண்றேங்கிறத நான் யோசிக்கவே இல்லம்மா. இந்த சின்ன வயசுல ஆதிராவுக்கு இருக்கிற நல்ல மனசும் பெருந்தன்மையும் எனக்கு இல்லாம போச்சு. சரி விடுங்க, நடந்து முடிஞ்சத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? ஏ சாரதா, சுபத்ராவுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால தான் அந்த கடவுள் ஆதிராவை அனுப்பி வச்சிருக்காரோ என்னவோ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க படுத்துக்கோங்க. நாளை காலையில பேசுவோம். சரிம்மா. ஸ்ரீராம கதிர்முகம் புலர்கின்றதே. ஓம் கௌசல்யா மைந்தா ஸ்ரீராம கதிர்முகம் புலர்கின்றதே. தன்மலர்வாய் வைகுந்தா தெய்வக் கடமைகள் தமையாற்றவே. கௌசல்யா மைந்தா ஸ்ரீராம கதிர்முகம் புலர்கின்றதே. கண்மலர்வாய் வைகுந்தா தெய்வக் கடமைகள் தமையாற்றவே. கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியுடையோனே. கண்மலர்வாய் கண்ணா மூவுலகை கருணையால் ரட்சிக்கவே. கண்மலர்வாய் கோவிந்தா. ஏய், யார மயக்கிறதுக்கு காலங்காத்தால பாட்டை வச்சு வாசல்ல கோலம் போட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்க? ஹலோ அகல்யா மேடம், காலையில வீட்டு வாசல்ல கோலம் போட்டா அந்த அரிசி மாவை சாப்பிடுறதுக்கு எறும்பெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவுதான் கோலத்தை பத்தி தெரியும். மத்தபடி கோலம் போட்டு ஆளை ஏமாத்தலான்னு இன்னைக்குதான் தெரியும். நீங்க அதெல்லாம் செஞ்சிருப்பீங்க போல, அத கரெக்டா சொல்றீங்க. ஏய், என்னடி வாய் நீளுது? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, நீங்க என்னை விட பெரியவங்க இல்லையா, அதான் அனுபவமானு கேட்டேன். ஆதிரா, போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்கிட்ட கூட நான் கோலம் போடுறேன்.
நீ கொஞ்சம் சும்மா இரு சுபத்ரா. வேலைனா போதுமே, உயிரே போனாலும் நான் செய்றேன்னு ஓடி வந்துருவியே. பேச வேண்டிய இடத்துல பேசணும் சுபத்ரா. இல்லனா வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவங்க உன்னை எந்நேரமும் குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நீ ராஜாத்தி மாதிரி இருக்கணும். உனக்கே உடம்பு சரியில்லைல்ல, நீ எதுக்கு இப்படி வேலை செய்ய வர? ஒரு நிமிஷம் இரு. வா உட்காரு சுபத்ரா, உட்காரு. வா உட்காரு. உட்கார்ந்து நான் கரெக்டா கோலம் போடுறேன்னு பார்த்து சொல்லு. தப்பு இருந்தா சொல்லு, நான் சரி பண்ணிக்கிறேன். அது கோலமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. உட்காரு. பரவாயில்ல ஆதிரா, நான் இப்படியே நிக்கிறேன். அம்மா நீங்க உட்காருங்கம்மா. இல்ல சுபத்ரா, நீ உட்காரு. நீ தான் உட்காரணும் சுபத்ரா, உட்காரு. சாரதா, பாத்தியா நான் நினைச்சது சரியா போச்சு. ஆதிரா தங்கம். ம். ஆயிரம் இருந்தாலும் அவ நம்ப பேத்தி இல்ல. பாத்துப்பா, அதிக நேரம் இப்படி வெயில நின்னா உங்க தங்கம் கருத்துட போகுது. இந்த ஆதிரா கூட அவங்க அம்மா வெண்ணிலா மாதிரி மாயக்காரியா இருப்பா போல இருக்க. இவ பேச்சுல சாமியவே மயக்கி வச்சிருக்காளே. சாமியும் இவ இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருச்சு. நம்ம வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சோம், ஆனா இந்த பிள்ளை இங்கே செட்டில் ஆயிட்டா. ஏய் அகல்யா, என்ன பேச்சு பேசுற? அந்த புள்ள இந்த புள்ளன்னு சொல்லிக்கிட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் இவ உன் கூட பிறந்த அண்ணன் பெத்த பொண்ணு. அழகா வாய் நிறைய அவ பேரை சொல்லி கூப்பிடு. இப்படிதான் உங்களுக்கு திடீர்னு யார் மேலயாவது பாசம் வரும். அந்த பாசத்துல உருகி போய் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. இதோ இப்படிதான் இதோ சேர்ல உட்கார்ந்து இருக்காங்களே, இவள ராணி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஆதிரா, இவ நேத்து வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு பேசுறா. வர வர இந்த வீடு ஊர் உலகத்துல ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் சோறு போடுற மடம் மாதிரி ஆயிடுச்சு. நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக இன்னொரு தடவை வாய்க்கு வந்தத பேசுன கொன்னுடுவேன். சுபத்ராவுக்கு சாமி ஆடி உடம்புக்கு முடியாம போனதுனால இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சிருக்கா. அதனால கோலம் போடல. அத புரிஞ்சுகிட்டு நீ கோலம் போட்டிருக்கணும். வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவ வேலை செய்யறா. அத நீ குறை சொல்லுவியா? இனிமேலாவது அந்த பிள்ளைய பார்த்து கத்துக்கோ. உங்க அப்பா சொன்னதான் நானும் சொல்றேன். அவதான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு. வேற யாருக்காவது ஆதிராவை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கா? அக்காவுக்கு நீங்க சொன்ன விதத்திலேயே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா?
அகல்யா அக்காவுக்கு ஆதிரா சொன்ன மாதிரி தான் சொல்லணும். அப்பதான் நம்ம வழிக்கு வர மாட்டாங்க. தேங்க்யூ சித்தப்பா. ஓகேடா. சுபத்ரா, நான் இன்னைக்கு சின்னதா கோலம் போட்டேன். நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பெரிய கோலமா போடலாம்.